வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு செந்தில்வேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்ப 2026 காலகட்டம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றது பெரிய கேள்வியா இருக்கு. விஜய் ஒரு புறம் தீவிர அரசியல் இறங்க போறாரு, சீமானும் விஜயும் இணைந்து களமாட போறாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. இப்ப சீமானுக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான வாக்கு உயர்வு அப்படின்றது இருந்திருக்கு. மொத்தமாக பார்க்க போனா நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி அடைந்துட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ 2026 தேர்தல் களம் எப்படி இருக்கும்? விஜயும் சீமானும் இணைந்தால் அது எப்படியான களமா இருக்கும்? நீங்க எப்படி பார்க்கிறீங்க? நிச்சயமாக 2 கட்சிகள் இந்த தேர்தலில் அங்கீகாரம் பெற்றிருக்கிறார்கள். ஒன்று விடுதலை சிறுத்தைகள், இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. 2 கட்சிகளுக்கும் நாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம். 2 கட்சிகளுமே ஒரு பெரும் போராட்டத்திற்கு மத்தியில் அவர்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். 2 கட்சிகளுக்கும் நாம் நம்முடைய வாழ்த்துக்களை உளப்பூர்வமாக தெரிவிப்போம். ஒன்று. இன்னொன்று, மற்ற கட்சிகள்லாம் கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள், நாம் தமிழர் மட்டும் கூட்டணி இன்றி போட்டியிட்டது அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக வைக்கப்படுகிறது. எனக்கு அதுல ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கிறது. நாம் தமிழர் கூட்டணி இன்றி போட்டியிட்டது அப்படிங்கிறது கடந்த தேர்தல் வரைக்கும் கூட சரி. ஆனால் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணியோடு தான் போட்டியிட்டது என்பது என்னுடைய கருத்து. மற்றவர்கள் எல்லாம் நேரடியாக வெளிப்படையாக ஒரு கூட்டணியை அமைத்தார்கள். நாம் தமிழர் கட்சி மறைமுகமாக, என்ன சொல்றது, வெளிப்படையாக இல்லாமல் மறைமுகமாக நாம் தமிழர் கட்சியோடு ஒரு கூட்டணி அமைந்ததாக நான் உணர்கிறேன். யாரோடு அப்படின்னா, திரு விஜய் அவர்களினுடைய தமிழக வெற்றி கழகம். நீங்க தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கிவிட்டார் மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள். ரைட். இப்போ ஒரு கட்சி அனௌன்ஸ் பண்ணிட்டார். அந்த கட்சியில உறுப்பினர்களும் சேர்க்கப்பட்டு விட்டதாக அவர்கள் தரப்புல சொல்லப்படுகிறது. அப்போ அந்த கட்சியில ஏராளமான இளைஞர்கள் உறுப்பினர்களாக சேர்ந்து விட்டார்கள் அப்படிங்கிறது அந்த கட்சியினருடைய வாதம். இப்போ அந்த கட்சியில உறுப்பினர்களாக சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை இருக்கும், அவங்களுக்கு வாக்குகள் இருக்கும். அந்த வாக்குகள் இந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டி இட்டிருந்தால் அவர்களுக்கு போயிருக்கும். கரெக்டா? அப்போ வாக்காளர்களும் கட்சியில் உறுப்பினர்களும் வந்து விட்டார்கள். ஆனா அந்த கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடல. அப்போ அந்த கட்சிக்கு என்று சேர்ந்த வாக்காளர்கள், அந்த கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய வாக்குகள் யாருக்கு போனது? அது எத்தனை பெர்சன்டேஜ் எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது மறைபொருளாக இருக்கிறது. இப்ப திரு விஜய் அவர்கள் நேரடியாக அரசியலுக்குள்ள தனியா ஒரு தேர்தலை சந்தித்து அவர் போட்டி இடுகின்ற பொழுதுதான் அது எத்தனை பெர்சன்டேஜ் எக்ஸாக்டா எல்லாருக்குமே தெரியும். அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது இல்லையா? ஆனாலும் ஏதோ ஒரு பெர்சன்டேஜ் வச்சுக்கலாம். அது எத்தனை பெர்சன்டேஜ் எனக்கும் தெரியல, உங்களுக்கும் தெரியல, ஏதோ ஒரு சம் பெர்சன்டேஜ். இப்ப அந்த வாக்குகள் யாருக்கு போனது? நான் சொல்றேன், அந்த வாக்குகளில் ஒரு கணிசமான சதவிகிதம் திரு சீமானுக்கு நிச்சயமாக போயிருக்கிறது. அப்போ திரு சீமான் அவர்கள் 8 விழுக்காட்டை தாண்டி பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் என்பது தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்களினுடைய கட்சியினருடைய வாக்குகளையும் சேர்த்து, கிட்டத்தட்ட இதுவும் ஒரு விதமான கூட்டணி அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ரைட்டா? இது 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 விமர்சன பார்வை இல்லை. நான் சொல்றது, இப்ப நீங்க அப்படி இல்லைன்னா அவங்க சொல்லணும், விஜய் கட்சியினர் எனக்கு ஓட்டே போடல, அல்லது விஜய் கட்சியினர் தமிழக வெற்றி கழகத்தினர் எங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும், அவங்க ஓட்டு எங்களுக்கு வரலன்னு அவங்க சொன்னாங்கன்னா அது வேற. செய்தியாளர் சந்திப்புல சீமான் அவர்களே ஓப்பனா கேட்டார் இல்லையா, ஏன் நானும் என் தம்பி இணையக்கூடாதா, உங்களுக்கு என்ன அதுல பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு. யாரும் இப்ப அப்படி அந்த இடத்துல யாரும் போல, நீங்க இணையக்கூடாதுன்னு சொல்லல. நீங்க அது நீங்களும் அவரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. நான் வெளியில இருந்து ஒரு பத்திரிகையாளனாக என்னுடைய பார்வையை பரிசுறேன். அப்போ அந்த கேள்வி இருக்கு இல்லையா, அதாவது எலெக்ஷனுக்கு முன்பாக ஒருவன் சொன்னார், நானும் என் தம்பியும் இணைந்து விடுவோங்கிற அச்சம், நானும் என் தம்பி இணைஞ்சு போறோம், என் தம்பி இந்த மாதிரியான பேச்சுக்கள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே விஜயை நேசிக்கக்கூடிய, விஜயை ஆதரிக்கக்கூடிய இளைஞர்களினுடைய வாக்குகளில் ஒரு கணிசமான சதவீதத்தை நிச்சயமாக யார் பக்கம் கொண்டு போய் சேர்த்திருக்கோம்? நிச்சயமா திரு சீமான் அவர்கள் பக்கம் கொண்டு போய் சேர்த்திருக்கோம். ஏன் அப்படின்னா, தேர்தல் அரசியல் களத்தில் விஜயை பாராட்டி பேசிய ஒரே அரசியல் தலைவர் சீமான். அப்ப விஜய் ஆதரவாளர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே, நம்முடைய தலைவரை இவர் என்ன செய்யறாரு, வாழ்த்தி பேசுகிறார், பாராட்டி பேசுகிறார், நாம ஓட்டு போடுறோம், அப்ப இவங்களுக்கு வேண்டாம் இவங்களுக்கு வேண்டாம் இவருக்கு போடலாம்னு நினைச்சிருக்கலாம். அப்போ ஒரு கணிசமான சதவிகிதம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்குகள் திரு சீமான் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு உறுதியாக வந்திருக்கிறது என்பது என்னுடைய கணிப்பு, என்னுடைய பார்வை. ரைட். அதுவும் சேர்த்து, அந்த கூட்டணியும் சேர்த்துத்தான் நாம் தமிழர் கட்சி என்ன வந்திருக்கு. இப்போ விஜய்க்கே தெரியாம விஜயோடு ஒரு கூட்டணி அமைத்து விட்டார். யாரு? சீமான் அவர்கள். சீமான். ஆமா, இது ஒரு சைலண்ட் பார்ட்னர்னு வச்சுக்கோங்களேன். விஜய் பிரச்சாரம் பண்ணல, விஜய்க்கு தெரியாது, அக்ரிமெண்ட் சைன் ஆகல, ஆனால் தமிழக வெற்றி கழகத்தோடு ஒரு கூட்டணி, தமிழக வெற்றி கழகத்துடைய வாக்குகள் கணிசமாக யாருக்கு வந்துருச்சு? திரு சீமானுக்கு வந்துருச்சு. சரி, இதை நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு வேணா இருக்குது.
ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு வேணா நிரூபிக்கலாம். எப்போ நிரூபிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதேனும் ஒரு தேர்தலில், வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலோ ஏதேனும் ஒரு தேர்தலிலோ திரு விஜய் அவர்கள் தனித்து போட்டி, சீமான் அவர்களும் தனித்தே போட்டி. இப்ப இதுவரைக்கும் அவர் தனித்து தான் போட்டிட்டு வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரே ஒரு தேர்தல், அதாவது விஜய் வந்த பிறகு ஒரே ஒரு தேர்தலில் திரு சீமான் தனித்து போட்டிட்டார்னு வைங்க. அப்பொழுது திரு சீமான் அவர்கள் வாங்கக்கூடிய வாக்கு இருக்கு இல்லையா, அது வந்து முழுமையாக யாருக்கான வாக்கு? ரைட். இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை நடைபெற்ற தேர்தலில் வரை வந்த தேர்தல் இருக்குல்ல, இந்த இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு வரை நடைபெற்ற தேர்தல்களில் திரு சீமான் அவர்கள் வாங்கிய வாக்கு, நாம் தமிழர் வாங்கிய வாக்கு என்பது முழுக்க முழுக்க அது நாம் தமிழரின் வாக்கு. அதுல எனக்கு ஒரு விழுக்காடு மாற்று கருத்துல. இந்த ஒரு தேர்தலில் வாங்கி இருக்கக்கூடிய 8 விழுக்காட்டிற்கு அதிகமான வாக்குகள் அப்படிங்கிறது, அதில் விஜயினுடைய பங்களிப்பு இருக்கிறது, தாவேகாவின் பங்களிப்பு இருக்கிறது. ஒரே ஒரு தேர்தல் இருவரும் தனித்தனியாக நின்றால் ஒருவேளை திரு சீமான் அவர்களுடைய வாக்கு கணிசமாக குறையும். ஏன்னா விஜய் வரல அப்படிங்கிறதுக்காக இவருக்கு வாக்களித்தவர்களில் கணிசமான சதவீதத்தினர் விஜயை நோக்கி நகர்வார்கள். அப்பொழுது திரு சீமான் அவருக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்குல்ல, அது எவ்வளவுன்னு எனக்கு தெரியல, அது எவ்வளவா இருக்கும். இதுல யார் தலைமையின் கீழே கூட்டணி அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு. யார் தலைமை வகிக்கிறது அப்படின்றது அதையும் நான் சொல்லிடுறேன். அப்ப 2 பேரும் தனித்தனியா போட்டிட்டு ஒரு ஓட்டு வாங்குவாங்கல்ல, திரு சீமான் ஒரு வாக்கு சதவீதம் வாங்குவார் இல்லையா, அந்த வாக்கு தான் தமிழ் தேசிய சிந்தனைக்கு, தமிழ் தேசிய சித்தாந்தம்னு அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க இல்லையா, அதற்கு திரு சீமானுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு என்று பிரத்யேகமாக கிடைத்த சரியான வாக்குகள். அதுதான் திரு விஜய் அவர்களுக்கும். சோ இது வந்து அது அவங்க யார் தலைமை, இப்ப ஏன்னா திரு சீமான் அவர்கள் இதுவரைக்கும் சொல்லிட்டு வந்தது வந்து, நான் யாரோடும் கூட்டணி சேர மாட்டேன், என் தலைமையை ஏற்றுக்கொண்டு என் தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு வருவதாக இருந்தால் வாருங்கள் அப்படிங்கிறத அவர் தொடர்ந்து அழைத்தது. சோ அப்போ திரு விஜய் அவர்கள் திரு சீமான் அவருடைய தத்துவத்தையும் தலைமையும் ஏற்றுக்கொண்டு அவரோடு பயணிப்பாரா அப்படிங்கறதெல்லாம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பேச வேண்டிய செய்திகள். ரைட்டா? அல்லது எல்லா அரசியல்வாதிகளும் சொன்னதை அப்படியே காப்பாத்திட்டாங்களா, நாங்க மட்டும் ஏன் காப்பாற்றணும் அப்படிலாம் இல்ல, சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாங்க முடிவு எடுக்கிறோம், அவங்க மாறலாம். பெரிய கொள்கை வேறுபாடுகள் இருக்க முடியாது, வாய்ப்புகள் இல்லையா? எப்படி இருவருக்குமான பெரிய கொள்கை வேறுபாடுகள் எல்லாம் பெருசாக இன்னும் கிடையாது இல்லையா? இல்ல அப்படி சொல்ல முடியாது இல்ல. இப்ப நீங்க வந்து அதை திரு விஜய் அவர்கள் தெளிவுபடுத்தணும். எனக்கு என்னன்னா, இப்ப திரு விஜய் அவர்கள் வந்து இப்ப சீமான் பொறுத்தவரை சீமான் அவர்கள் ஒரு வாதம் வைக்கிறார். என்ன வாதம் வைக்கிறாருன்னா, இப்ப மேடைகளை பேசினார், சாத்தானின் பிள்ளைகளின் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும். ஆனால் விஜய் அப்படி பேசுவாரான்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து அதே மாதிரி எல்லாருக்கும் அப்படிங்கிறது, அதாவது லிங்குஸ்டிக்ஸ் மைனாரிட்டியும் உள்ளடக்கிய ஒரு பாலிடிக்ஸா யார் பேசுவா? திரு விஜய் அவர்கள் பேசுவார். நான் லிங்குஸ்டிக்ஸ் மைனாரிட்டின்னு சொல்றது இங்க இருக்கக்கூடிய பிறமொழி பேசக்கூடியவர்களையும் உள்ளடக்கிய ஒரு பாலிடிக்ஸா யார் பேசுவா? திரு விஜய் அவர்கள் பேசுவார். சீமான் அந்த இடத்துக்கு வருவாரா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. சோ 2 பேருக்கும் ஒரே விதமான பார்வை தானே அப்படிங்கிறத 2 பேர், எனக்கு தெரியல, எனக்கு அதுல வந்து 2 பேருக்கும் நிச்சயமாக ஒரே விதமான பார்வை இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இவருக்கு வேறு விதமான அரசியல் பார்வையும் அவருக்கு வேறு விதமான அரசியல் பார்வையும் இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். அதை அவங்க தான் தெளிவுபடுத்தணும். நம்ம வெளியிருந்து பார்க்கக்கூடிய பார்வையாளராகத்தான் சொல்லிக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு கருத்துல உறுதியா இருக்கிறேன், இந்த தேர்தலில் சீமான் அவர்கள் பெற்ற வாக்குகளில் ஒரு பெரும் பகுதி அல்லது கணிசமான பகுதி தாவேகாவினுடைய வாக்குகள் இருக்கிறது. அருமை சகோதரர் திரு விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்களுடைய வாக்குகளும் திரு சீமான் அவர்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறது, கை கொடுத்திருக்கிறது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த கிரெடிட்டை திரு விஜய் எடுத்துக்கலாம், தப்பு இல்ல. தன்னுடைய ஆதரவாளர்கள் சீமானுக்கு வாக்களித்திருக்காங்க, சீமானுமே அதை வெளிப்படையா ஒத்துக்கொண்டு எஸ் தாவேகா தொண்டர்களுடைய பெருவாரியான வாக்குகள் தனக்கு வந்திருக்கிறது, அதுக்கு நன்றின்னு கூட சொல்லலாம், தப்பு இல்ல. அதுல வந்து யாரு என்ன மேஜர் பார்ட்னர், யாருடைய வாக்கு அதிகமா இருந்துச்சுங்கிறது தான் இப்ப நமக்கு தெரியணும். ஏன்னா அவங்கதான் கூட்டணிக்கு தலைமை தாங்க முடியும். இப்போ திமுக அணிலேயே அதே தானே, எல்லாரும் கூட்டணி தானே, திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் எல்லாரும் சேர்ந்ததுனாலதான் திமுக வெற்றி பெற முடிஞ்சது. அப்கோர்ஸ் அதான உண்மை, பிராக்டிகலா பேசுவோமே. இப்ப அதிமுகவும் அதே தானே, பாஜகவும் கூட்டணி தான் வச்சாங்க, எல்லாருமே கூட்டணி வச்சாங்க. ஆனா யார் கூட்டணிக்கு தலைமை தாங்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா, யார் மேஜர் பார்ட்னரோ, மேஜர் பார்ட்னர் யாரு, அதிக வாக்கு சதவீதம் யாருக்கு இருக்கிறதோ அவங்கதான் மேஜர் பார்ட்னர். அப்போ ஒருவேளை நாளைக்கு சீமானும் விஜயும் கூட்டணி சேர்ந்தால் அதுக்கு யார் தலைமை, யார் மேஜர் பார்ட்னர் அப்படிங்கறத எப்படி நீங்க முடிவு பண்ணுவீங்க இல்லையா? இருவரும் தனித்தனியாக ஒரு தேர்தலை சந்தித்து யார் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தான் தலைமை தாங்க முடியும். இதுவரை ஒரு தேர்தலை கூட சந்திக்காத திரு விஜய் அவர்கள் திரு சீமான் அவர்கள் வாங்கிய இந்த 8.25 நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டா தெரியல, 8 விழுக்காட்டிற்கு மேல 8 விழுக்காட்டிற்கு அதிகமாக பெற்ற இந்த வாக்குகளை வைத்து மட்டுமே திரு விஜய் அவர்கள் திரு சீமான் அவர்களுடைய தலைமையின் கீழ் வருவார் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. ஒருவேளை விஜய்க்கு 15% ஓட்டு இருந்துச்சுன்னா இல்லையா, அல்லது 20% ஓட்டு இருந்துச்சுன்னா சரி, அல்லது விஜய்க்கு 10% ஓட்டு, அல்லது விஜய்க்கு 7%
இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப ஒருவேளை விஜயை விட சீமானுக்கு அதிகமான ஓட்டு இருக்கு. இந்த 8% சீமானுடைய ஓட்டா இருந்து விஜய்க்கு ஒரு 5% 6% தெரியல யாருக்குமே. சோ அப்ப விஜய் அவருடைய வலிமை என்ன அப்படிங்கறத அவர் ஒரு தேர்தலில் நிரூபிக்கின்ற பொழுது, தனித்து நிரூபிக்கின்ற பொழுது, அவர் தலைமையை சீமான் இருப்பதா, சீமான் தலைமை அவர் இருப்பதா அப்படிங்கிற முடிவுக்கு 2 கட்சிகளுடைய தொண்டர்கள், இப்ப அவங்க 2 பேருக்குள்ள என்ன முடிவு வேணாலும் வரலாம். ஆனால் சீமான் தான் என்னுடைய தலைவர் அப்படின்னு ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொண்டனால விஜய தலைவரா ஏற்றுக்க முடியுமாங்கிறது கேள்வி. விஜய் தான் என்னுடைய தலைவர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞனால் சீமானை ஏற்றுக்கொள்ள முடியுமாங்கிற ஒரு கேள்விதானே. இப்ப கூட்டணியிலே இருந்தாலும் திருமாதான் என் தலைவர் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞனை போய் ஸ்டாலின் உன் தலைவர்னு சொல்லி பாருங்க, ஏத்துக்க மாட்டாரு. ஸ்டாலின் தான் என் தலைவர்னு சொல்லிட்டு இருக்கிறவர்கிட்ட போய் திருமாதான் நாளே இருந்து உன் தலைவர்னு சொல்லி பாருங்க, இருவருக்கும் நிறைய கொள்கையில ஒத்து போகுது. பெரியார், மார்க்ஸ், அம்பேத்கர் பேசக்கூடியவங்க, ஆனா ஏத்துக்க மாட்டாங்க. அதே தானே இங்கேயும். சீமானை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் விஜயை ஏற்றுக்கொள்ள மாட்டார், விஜயை தலைவராக ஏற்றுக்கொண்டவர் சீமானை ஏற்றுக்கொள்ள மாட்டார். கூட்டணியா நிக்கலாம் பரஸ்பரம், அது வேற. ஆனால் அந்த கூட்டணிக்கு யார் தலைமை என்பதில் இருவரும் தனித்து போட்டியிட்டு தங்களுடைய செல்வாக்கை நிரூபிக்கின்ற பொழுதுதான் தெரியும். நடைபெற்று முடிந்த தேர்தலில் விஜயனுடைய கணிசமான வாக்குகள், விஜய் ஆதரவாவுடைய கணிசமான வாக்குகள் சீமானுக்கு சென்றிருக்கிறது. அதை வைத்து ஒரு முடிவுக்கு வர முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கிறது. அதுதான் நான் பதிவு பண்றேன். நன்றி. நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி.